ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குரூப் 2க்கு வந்து படிக்கலான்னு புக் எடுத்து வச்சுட்டேன். ஆனாலும் வந்து என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்போம். அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம போராடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்து வந்து எந்த ஒரு எக்ஸாம்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த குரூப் 4 நினச்சிட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர அடுத்து வந்து நம்மளால் எதையுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் நம்ம வந்து தோல்வியோ வெற்றியோ அது வந்து நம்மளுடைய எஃபர்ட் போட்டோம். அது வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து எப்போ கொடுக்குறாரோ அப்போ தான் வந்து அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மனநிலையை ஏற்படுத்திக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. நம்மளுடைய வீட்டில் குடும்ப சூழ்நிலையில் தான் நம்ம வந்து குரூப் 4 படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் வந்து உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் படிப்பீங்க. அந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கே வந்து தெரியும், தோல்வியை வந்து வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தோல்வியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து கற்பிக்கும். இப்போ இந்த புக் நீங்கள் வந்து படிக்காமல் இப்போ விட்டுட்டேன், இப்போ இந்த குரூப் 4ஆல் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ படிக்கலை, அடுத்த இயர் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வந்து புக்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் கேப்பில் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து அடுத்தது வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் குரூப் 2க்கும் வந்து இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா குரூப் 4 எப்படியும் வந்து அடுத்த வருஷம் வரதுக்குள்ளே நம்ம வந்து இதை படிச்சுட்டே இருப்போம். அந்த டச்சிலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சின்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்கிறத வந்து படிப்புக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து தடை போடக்கூடாது. ஒரு நாள் டேஸ் நம்ம தடை போட்டோம்னா கூட மறுநாள் வந்து நம்மளுக்கு அந்த புக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையே வந்து வராது. இப்படியே வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து தோணும். பொதுவாக வந்து எனக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் புக்கு எடுக்கலாம் கூட மறுநாள் வந்து புக் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்ஸியாக வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் தான் நம்மளால் வந்து தேர்ச்சி அடைய முடியும். ஏன்னா வந்து இந்த குரூப் 4ல் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து எக்ஸாம் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் அதையே வந்து நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ குரூப் 2 படிக்கிறன்றவங்க கண்டினியூவாக வந்து படிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.